திருக்குறள் அதிகாரம் 6 வாழ்க்கை துணைநலம். திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒன்றுதான் என்பதை உரிய ஆதாரத்துடன் நிரூபிக்கும் பதிவு. சனாதன தர்மத்தில் மனைவி என்பவள் வெறும் வாழ்க்கை துணை மட்டுமல்ல, அவள் தர்ம பத்தினி, அதாவது கணவன் செய்யும் அறச்செயல்களில் சரிபாதி பங்கு கொண்டு அந்த தர்மத்தை நிறைவு செய்பவள். இதையே வள்ளுவர் இந்த அதிகாரத்தில் விளக்குகிறார். திருக்குறள் பாடல் 51. மனைத்தக்க மாண்புடையளாகித் தன் கொண்டான் வளத்தக்காள் வாழ்க்கை துணை. விளக்கம்: தன் குடும்பத்தின் பெருமைக்கும் நிலைமைக்கும் ஏற்ற நற்பண்புகளை உடையவளாகி தன் கணவனுடைய வருவாய்க்கு ஏற்ப வாழ்வை நடத்துபவளே உண்மையான வாழ்க்கை துணைவியாவாள். மகாபாரதம் சாந்தி பர்வம் அத்தியாயம் 144 ஸ்லோகம் 6. சா பார்யா யா கிரஹே தக்ஷா, சா பார்யா யா பிரஜாவதி, சா பார்யா யா பதிப்ராணா, சா பார்யா யா பதிவ்ரதா. எவள் வீட்டு நிர்வாகத்தில் திறமை மிக்கவளோ தக்ஷா, எவள் நன்மக்கட்பேறு உடையவளோ, எவள் கணவனையே தன் உயிராக கருதுகிறாளோ, எவள் கற்பு நெறியில் நிலைத்து நிற்கிறாளோ, அவளே சிறந்த மனைவி என்று போற்றப்படுகிறாள். மனுஸ்மிருதி அத்தியாயம் 9 ஸ்லோகம் 11. அர்த்தஸ்ய சங்கிரஹே சைனாம் வ்யயே சைவ நியோஜயேத், சௌச்சே தர்மே அன்னபக்தியாம் சபாரிநாஹ்யஸ்ய வேக்ஷணே. பொருளை சேமிப்பதிலும் முறைப்படி செலவு செய்வதிலும் தூய்மையை பேணுவதிலும் தர்ம காரியங்களை நடத்துவதிலும் உணவை பராமரிப்பதிலும் மனைவியானவள் கணவனுக்கு துணையாக இருக்க வேண்டும். திருக்குறளும் சனாதன தர்மமும். ஒருமைப்பாடு. வள்ளுவர் மனைத்தக்க மாண்பு என்று குறிப்பிடுவது சனாதன தர்மம் ஒரு பெண்ணுக்கு விதித்துள்ள இல்லற தர்மங்களையே ஆகும். கொண்டான் வளத்தக்காள் என்பது கணவன் ஈட்டும் பொருளை நாம் ஏற்கனவே பார்த்த பஞ்ச மகா யக்னங்களை திட்டமிட்டு நடத்துவதை குறிக்கிறது. மனைவி ஒத்துழைக்காவிட்டால் ஒரு இல்லறத்தானால் பித்ரு காரியங்களையோ தான தர்மங்களையோ செய்ய முடியாது. எனவேதான் அவளை வாழ்க்கை துணை என்று வள்ளுவர் அழைக்கிறார். இக்குறள் ஒரு குடும்பத்தின் சிறப்பும் பெருமையும் அந்த வீட்டின் தலைவியை பொறுத்தே அமையும் என்பதை மிக அழுத்தமாகச் சொல்கிறது. திருக்குறள் பாடல் 52. மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சித் தாயினும் இல். விளக்கம்: ஒரு இல்லற வாழ்க்கையில் மனைவிக்கு இருக்க வேண்டிய நற்பண்புகள் மனைமாட்சி இல்லையென்றால் அந்த வாழ்க்கை வேறு எவ்வளவு சிறப்புகளை பெற்றிருந்தாலும் அதில் உண்மையான பயன் ஏதுமில்லை. மகாபாரதம் சாந்தி பருவம் அத்தியாயம் 144 ஸ்லோகம் 12 முதல் 13. நா கிருஹம் கிருஹமித்யாஹுர் கிருஹிணீ கிருஹமுச்யதே, கிருஹந்து கிருஹிணீஹீனம் அரண்யசத்ருசம் மதம். செங்கற்களாலும் சுவர்களாலும் ஆன கட்டிடத்தை மட்டும் ஒருவன் இல்லம் என்று கூற முடியாது. இல்லத்தரசியே இல்லம் என்று அழைக்கப்படுகிறாள். குணவதி இல்லாத வீடு எவ்வளவு பெரிய மாளிகையாக இருந்தாலும் அது காட்டை போன்றது, வெறிச்சோடி போனது என்று சாஸ்திரங்கள் கருதுகின்றன. மனுஸ்மிருதி அத்தியாயம் 9 ஸ்லோகம் 28. அபத்யம் தர்ம கார்யாணி சுஷ்ரூஷா ரதிருத்தமா, தாரா தீனஸ்ததஹ ஸ்வர்கஹ பித்ருநாமாத்மனஸ்சஹ. குழந்தைகள், தர்ம காரியங்கள், யக்ஞங்கள், சேவை மற்றும் மேலான இன்பம் இவை அனைத்தும் மனைவியை சார்ந்தே இருக்கின்றன. ஒருவனுக்கு ஸ்வர்க்கம் கிடைப்பதும் அவனது முன்னோர்களுக்கு நற்கதி கிடைப்பதும் அவனது மனைவியின் நற்குணங்களாலேயே நிகழ்கிறது. திருக்குறளும் சனாதன தர்மமும். ஒருமைப்பாடு. வள்ளுவர் இங்கு மனைமாட்சி என்று குறிப்பிடுவது முந்தைய அதிகாரத்தில் நாம் விரிவாக பார்த்த பித்ருக்கடன் தீர்த்தல், விருந்தோம்பல் போன்ற அறச்செயல்களில் மனைவி காட்டும் ஆர்வத்தையும் ஈடுபாட்டையுமே ஆகும். ஒரு இல்லறத்தான் எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் அவனது மனைவி தென்புலத்தார் வழிபாட்டிற்கும் வரும் விருந்தினருக்கும் ஒத்துழைக்கவில்லையென்றால் அவனுடைய செல்வம் தர்மத்தின்படி வீணானது. சனாதன தர்மம் மனைவியை கிருஹலக்ஷ்மி என்று போற்றுகிறது. அந்த லக்ஷ்மி கடாட்சம், அதாவது மனைமாட்சி இல்லையென்றால் மற்ற எல்லா சிறப்புகளும், அதாவது பணம் பதவி பயனற்றவை என்ற வேதாந்த உண்மையை வள்ளுவர் எனைமாட்சித் தாயினும் இல் என்று உறுதிப்படுத்துகிறார். இக்குறள் ஓர் ஆணின் வாழ்க்கையில் உண்மையான செல்வம் எது என்பதை வரையறுக்கிறது. திருக்குறள் பாடல் 53.
இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மாணாக் கடை. விளக்கம்: மனைவி நற்பண்புகள் உடையவளாக இருந்தால் ஒருவனுக்கு இல்லாத செல்வம் என்று எதுவும் இல்லை. அவள் நற்பண்புகள் இல்லாதவளாக இருந்தால் ஒருவனுக்கு உள்ள செல்வம் என்று எதுவுமே இல்லை. மகாபாரதம் சாந்தி பர்வம் அத்தியாயம் 144 ஸ்லோகம் 17. பார்யாவான் கிரியாசு தக்ஷः பார்யாவான் கிருஹமேதினः பார்யாவான் பிரதிமோ லோகே பார்யாவான் நிர்வృతిம் லபேத். நல்ல மனைவியை பெற்றவனே கடமைகளை யஜ்ஞங்களை செய்வதில் வல்லவனாகிறான். அவனே உண்மையான இல்லறத்தான். அத்தகையவன் மட்டுமே இவ்வுலகில் புகழுடனும் மனநிறைவுடனும் வாழ்கிறான். அவள் இல்லையென்றால் அவனது எல்லா செயல்பாடுகளும் முடங்கிப் போகும். மனுஸ்மிருதி அத்தியாயம் 9 ஸ்லோகம் 45. ஏதாவானேவ புருஷோ யஜ்ஜாய ஆத்மா பிரஜேதிஹ விப்ராஹ் பிராஹுஸ்ததா சைதத் யோ பர்த்தா சா ஸ்மிருதாங்கனா. ஒரு புருஷன் என்பவன் அவனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் சேரும்போதுதான் முழுமையடைகிறான். மனைவியும் கணவனும் வேறல்ல, அவளே அவனது உடலின் ஒரு பாதி. அர்த்தநாரீஸ்வர தத்துவம். அந்த பாதி மனைவி மாண்பற்றதாக இருந்தால் அந்த மனிதன் முழுமையற்றவனாகவே கருதப்படுவான். திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒருமைப்பாடு. வள்ளுவர் இக்குறளில் ஒரு மிகப்பெரிய வாழ்வியல் உண்மையைச் சொல்லியுள்ளார். சனாதன தர்மத்தின்படி ஒரு இல்லறத்தான் தனியாகச் செய்யும் எந்த ஒரு யாகமும் அல்லது தர்மமும் முழுமை பெறுவதில்லை. உள்ளதென் ஒருவனிடம் கோடிக்கணக்கில் செல்வமிருக்கலாம், ஆனால் அவனது மனைவி பித்ரு காரியங்களுக்கு தென்புலத்தார் வழிபாடு ஒத்துழைக்கவில்லை என்றால் அவனது முன்னோர்கள் பசியுடன் இருப்பார்கள். அப்போது அந்தச் செல்வத்தால் என்ன பயன்? அந்தச் செல்வம் இருந்தும் இல்லாததற்கு சமம். இல்லதென் ஒருவன் ஏழையாகவே இருந்தாலும் அவனது மனைவி தர்மத்தின் மீது பற்றுள்ளவளாக இருந்தால் அவள் தன் கணவனுக்குரிய அனைத்து கடமைகளையும் யஜ்ஞங்களையும் செவ்வனே முடித்துக் கொடுப்பாள். அதன் மூலம் அவன் மறுமையில் தேவர்களுக்கு நிகரான கதியை அடைவான். எனவே இல்லறத்தின் மாண்பு என்பது மனைவியின் கையில் இருக்கிறது. அவள் தார்மீக சிந்தனையுடையவளாக இருந்தால் அந்த வீடு ஒரு கோயிலாக மாறிவிடும் என்ற சனாதன கருத்தையே வள்ளுவர் இல்லதென் உள்ளதென் என்ற கேள்விகள் மூலம் முன்வைக்கிறார். இக்குறள் ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய மிக உயரிய பண்பாகிய திண்மை, உறுதி பற்றி பேசுகிறது. திருக்குறள் பாடல் 54. பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பெண்ணும் திண்மையுண்டாகப் பெறின். விளக்கம்: ஒரு பெண்ணிடம் கற்பு என்னும் மன உறுதி இருக்குமானால் அதைவிட பெருமை தரக்கூடிய மேலான விஷயம் இவ்வுலகில் வேறு எதுவுமே இல்லை. மகாபாரதம் வனபர்வம் அத்தியாயம் 205 சாவித்ரி உபாக்யானம். பதிவ்ரதாயா மஹத்யம் ந சக்கியம் வக்தும் அப்யுத சாஹி சர்வம் தரேத் லோகம் புண்ணியேன ஸ்வேன பாமினி. ஒரு பதிவ்ரதையின், அதாவது கற்பு நெறி பூண்டவளின் பெருமையை வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. அவள் தனது புண்ணிய சக்தியால் தன் குடும்பத்தை மட்டுமல்ல இந்த உலகத்தையே தாங்கும் வல்லமை கொண்டவள். சாவித்ரி தன் கற்புத் திறத்தால் யமனிடமிருந்தே தன் கணவன் உயிரை மீட்டது இதற்குச் சான்று. மனுஸ்மிருதி அத்தியாயம் 5 ஸ்லோகம் 166. பதிம் யா நாபிச்சரதி மனோவாக் தேஹ சம்யுதா சா பர்த்ருலோகம் ஆப்னோதி சத்பிஹி சாத்வீதி சோச்யதே. எந்த ஒரு பெண் தன் மனம், வாக்கு, செயல் ஆகிய மூன்றினாலும் தன் கணவனுக்கு துரோகம் செய்யாமல் கற்பு நெறியில் வாழ்கிறாளோ அவள் இவ்வுலகில் சான்றோர்களால் சதி, அதாவது உயர்ந்தவள் என்று போற்றப்படுகிறாள். மறுமையில் கணவனுடன் உன்னத லோகங்களை அடைகிறாள். திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒருமைப்பாடு. வள்ளுவர் இக்குறளில் திண்மை என்ற சொல்லை பயன்படுத்துவது மிகவும் ஆழமானது. சனாதன தர்மத்தில் கற்பு என்பது வெறும் உடல் சார்ந்த ஒழுக்கம் மட்டுமல்ல, அது ஒரு பெரிய தபஸ். 1. திண்மை, மன உறுதி. புலன்கள் அலைபாயும் உலகியல் வாழ்க்கையில் தன் மனதை ஒருமுகப்படுத்தி தன் தர்மத்தில் நிலைத்திருப்பது ஒரு யோகியின் திண்மைக்கு சமம்.
அதனால்தான் பெண்ணின் பெருந்தக்க யாவுள என்று வள்ளுவர் வியக்கிறார். 2. யாகத்தின் முழுமை. சனாதன தர்மப்படி யாகம் செய்பவனின் மனைவி எஜமானி கற்புநெறி தவறாதவளாக இருந்தால் மட்டுமே அந்த யாகத்தின் பலன் பித்ருக்களையும் தேவர்களையும் சென்றடையும். 3. சக்தி தத்துவம். ஒரு பெண் கற்பு எனும் திண்மையை பெறும்போது அவளுக்கு இயற்கையை ஆளும் சக்தியே கிடைக்கிறது. இதையே அடுத்த குறளில் வள்ளுவர் இன்னும் விரிவாக விளக்கப் போகிறார். வள்ளுவர் பார்வையில் கற்பு என்பது ஒரு பெண்ணை பலவீனமாக்கும் கட்டுப்பாடு அல்ல, அது அவளை உலகிலேயே உயரிய சக்தியாக மாற்றும் திண்மையாகும். திருக்குறள். பாடல் 55. தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழை. விளக்கம். வேறு தெய்வங்களை தனியாக தொழாமல் தன் கணவனையே தெய்வமாகக் கருதி தொழுது துயிலெழும் பெண் மழையே பெய் என்று கட்டளையிட்டால் மேகங்கள் உடனே மழையை பொழியும். அதாவது அவளது கற்பின் ஆற்றல் இயற்கையையே கட்டுப்படுத்தும் என்பது பொருள். மகாபாரதம் வனபர்வம் அத்தியாயம் 205 பதிவ்ரதா தர்மம். யாவந்தக சந்தி லோகேஸ்மின் தர்மாதக ஸ்வர்க நிர்ஜிதக தானசௌ விந்ததே தர்மான் பதிஷ்ருஷ்யா சுபா. விளக்கம். இவ்வுலகில் புண்ணியம் செய்வதன் மூலமும் தெய்வங்களை வழிபடுவதன் மூலமும் எத்தகைய ஸ்வர்க்கமும் மேலான நிலைகளும் கிடைக்கிறதோ அத்தனையும் ஒரு பெண் தன் கணவனுக்கு செய்யும் சேவையின் பதிவ்ரதா தர்மம் மூலம் எளிதாக பெற்றுவிடுகிறாள். அவள் வாக்கினால் என்ன சொன்னாலும் அது பலிக்கும் சக்தியை பெறுகிறாள். தர்மசாஸ்திரத்தில் இணையான ஸ்லோகம். மனுஸ்மிருதி. மனுஸ்மிருதி அத்தியாயம் 5 ஸ்லோகம் 155. நாஸ்தி ஸ்திரீணாம் பிருதக் யக்ஞோ ந விரதம் நாப்யுபோஷணம் பதிம் ஸ்ருஷ்ருதே ஏன தேன ஸ்வர்கே மஹீயதே. விளக்கம். பெண்களுக்கென்று தனியாக யாகமோ விரதமோ உபவாசமோ தேவையில்லை. தன் கணவனுக்கு செய்யும் கடமைகளே அவளுக்குரிய தர்மம். அதை சரியாக செய்யும் பெண் தேவர்களால் போற்றப்படும் நிலையை அடைகிறாள். திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒருமைப்பாடு. இந்த குறள் பல நவீன உரையாசிரியர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனால் நீங்கள் சுட்டிக்காட்டிய சனாதன பின்னணியில் பார்த்தால் இதன் உண்மை பொருள் விளங்கும். 1. தெய்வம் தொழாள். இதற்கு தெய்வமே இல்லை என்று பொருளல்ல. சனாதன தர்மத்தில் இல்லறம் என்பது ஒரு வேள்வி. அந்த வேள்வியில் கணவன் எஜமானனென்றால் மனைவி அவனது சக்தியாக, அதாவது அர்த்தாங்கினியாக விளங்குகிறாள். கணவனுக்கு செய்யும் பணிவிடையே இறைவனுக்கு செய்யும் பணிவிடையாக கருதப்படும்போது அவளுக்கு தனியான வழிபாடுகள் தேவையில்லை என்ற ஏகாக்ர பக்தி நிலையையே வள்ளுவர் இங்கு குறிப்பிடுகிறார். 2. பெய்யென பெய்யும் மழை. இது அதீத கற்பனை அல்ல. மகாபாரதத்தில் வரும் சாவித்ரி, நளாயினி மற்றும் அருந்ததி போன்றவர்களின் சரித்திரம் இக்குறளுக்குச் சான்று. ஒரு பெண் தன் தர்மத்தில் மிக உறுதியாக இருக்கும்போது அவளுக்கு வாக்கின் சக்தி, அதாவது வாக் சித்தி உண்டாகிறது. பஞ்சபூதங்களும் அவளுக்கு கட்டுப்படும் என்ற வேதாந்த உண்மையை வள்ளுவர் இங்கு நிலைநாட்டுகிறார். வள்ளுவர் இங்கு இல்லறத்தை ஒரு யோக மார்க்கமாகவே காட்டுகிறார். ஒரு பெண் தன் இல்லறக் கடமையை சரியாக செய்வதன் மூலமே ஒரு மகா முனிவன் அடையும் தவ வலிமையை பெற முடியும் என்பதே சனாதன தர்மம் கூறும் செய்தி. இக்குறள் ஒரு இல்லத்தரசி தன் வாழ்நாளில் காக்க வேண்டிய மிக முக்கியமான 4 பொறுப்புகளை பட்டியலிடுகிறது. திருக்குறள். பாடல் 56. தற்காத்து தன்கொண்டான் பேணித் தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண். விளக்கம். தன் கற்பு நெறியை காத்து தன் கணவனை பேணி அன்புடனும் கடமையுடனும் கவனித்து தன் குடும்பத்தின் புகழுக்குரிய தகை சான்ற நற்பெயரை காத்து இந்த அறக்கடமைகளில் சோர்வடையாமல் செயல்படுபவளே சிறந்த பெண்ணாவாள். மகாபாரதம் அனுசாசன பருவம் அத்தியாயம் 123 ஸ்லோகம் 10 முதல் 14. சுருக்கம். யாவந்த சந்தி லோகேஸ்மின் தர்மாத ஸ்வர்க நிர்ஜிதா சா பார்யா யா பிரியம் ப்ரூதே சா பார்யா யா தக்ஷா சா பார்யா யா பதிவ்ரதா. யார் ஒருத்தி தன் நடத்தையை தூய்மையாக வைத்துக்கொண்டு தன் கணவனுக்கு பிரியமானதை செய்து இல்லறக் கடமைகளில் திறமை மிக்கவளாக திகழ்கிறாளோ அவளை தர்மத்தை நிலைநாட்டும் இல்லத்தரசி ஆவாள். அவள்
தன் குடும்பத்தின் கௌரவத்தை சொல்லாலும் செயலாலும் காப்பவள். மனுஸ்மிருதி அத்தியாயம் 9 ஸ்லோகம் 12. ரக்ஷிதா கிருஹே ருத்தா புருஷைரா ஆப்தகாரிபிஹி ஆத்மானம் ஆத்மனா யாஸ்து ரக்ஷேயு ஸ்தா சுரக்ஷிதாஹா. காவலர்களைக் கொண்டு ஒரு பெண்ணை காப்பதை விட ஒரு பெண் தனது மன உறுதியால் தன்னை தானே காத்துக்கொள்வதே மிக சிறந்தது. தன் ஆத்ம பலத்தினால் தர்மத்தை காப்பவளே குடும்பத்தின் உண்மையான காவல் தெய்வம். திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒருமைப்பாடு. வள்ளுவர் இக்குறளில் பயன்படுத்தியுள்ள சொற்கள் ஒவ்வொன்றும் சனாதன தர்மத்தின் ஆழ்ந்த பொருளை கொண்டவை. 1. தற்காத்து. இது வெறும் உடல் பாதுகாப்பு அல்ல, தன் மனத் தூய்மையையும் பதிவிரடா தர்மத்தையும் பிறழ்வின்றி தானே காத்துக்கொள்வது. 2. தன் கொண்டான் பேணி. கணவனுக்குத் தேவையான உணவு, ஓய்வு மற்றும் அவனது தார்மீக கடமைகளுக்கு, அதாவது யஞங்களுக்குத் துணையாக நின்று அவனை பராமரித்தல். 3. தகை சான்ற சொற்காத்து. குடும்பத்தின் கௌரவத்திற்கும் பரம்பரை அறத்திற்கும் மாசு வராதபடி தன் பேச்சிலும் செயலிலும் கவனமாக இருத்தல். 4. சோர்விழாள். இல்லறம் என்பது தினமும் செய்ய வேண்டிய பெரும் வேள்வி. இதில் சலிப்படையாமல் ஒரு நித்தியமாக, அதாவது தினசரி கடமையாக மகிழ்ச்சியுடன் செய்வது. சரியான சனாதன பின்னணியில் பார்த்தால் ஒரு பெண் தன் குலத்தின் சக்தியாக விளங்குகிறாள். அவள் சோர்வடைந்தால் அந்த இல்லத்தின் தர்மமே நின்றுவிடும். எனவேதான் அவளது மனதிண்மையையும் சோர்வின்மையையும் வள்ளுவர் இங்கு வலியுறுத்துகிறார். இக்குறள் ஒரு பெண்ணுக்கு வெளிப்படையான காவலையும் விட அவளது அகத்தூய்மையே, அதாவது மன உறுதியே சிறந்த பாதுகாப்பு என்பதை விளக்குகிறது. திருக்குறள் பாடல் 57. சிறைகாப்பச் செய்யும் எவன் ஒன்றும் பெண்ணின் நிறைகாக்கக் காப்பே தலை. விளக்கம். ஒரு பெண்ணை சிறை வைத்து அல்லது காவலாளிகளைக் கொண்டு காப்பதால் என்ன பயன்? ஒரு பெண் தன் மன உறுதியால், அதாவது நிறையால் தன்னைத்தானே காத்துக்கொள்ளும் காப்பே மிக சிறந்தது. மகாபாரதம் அனுசாசன பர்வம் அத்தியாயம் 38 ஸ்லோகம் 12. நா ஸ்த்ரியः சக்யதே ரக்ஷும் பலேன சதுரங்கினா யாஸ்து ஆத்மானமேவ ரக்ஷந்தி தாஹ சுரக்ஷிதாக. 4 வகை சேனைகளைக் கொண்டு காவல் காத்தாலும் ஒரு பெண்ணை பாதுகாக்க முடியாது. எந்தப் பெண்கள் தங்களைத் தாங்களே, அதாவது தங்கள் ஒழுக்கத்தால் பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அவர்களே உண்மையான பாதுகாப்பு உடையவர்கள். மனுஸ்மிருதி அத்தியாயம் 9 ஸ்லோகம் 10. ந கஷ்சித் யோஷிதः சக்தः பிரசஹ்ய பரிரக்ஷித்தும் ஏதைருபாயைஸ்து சக்யாஸ்தா ரக்ஷித்தும் பிரயத்னதः. பெண்களை யாராலும் பலவந்தமாக பாதுகாத்துவிட முடியாது. ஆனால் அவர்களை தர்ம காரியங்களிலும் இல்லற நிர்வாகத்திலும் ஈடுபடுத்துவதன் மூலமும் அவர்கள் தங்களை தாங்களே காத்துக்கொள்ளும் மனப்பக்குவத்தை ஏற்படுத்துவதன் மூலமுமே அவர்களை பாதுகாக்க முடியும். திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒருமைப்பாடு. வள்ளுவர் இக்குறளில் நிறை என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். சனாதன தர்மத்தில் நிறை என்பது அடக்கம் மற்றும் மன உறுதியை குறிக்கும். 1. அகக்காவல் வர்சஸ் புறக்காவல். சனாதன தர்மம் பெண்ணை சுதந்திரமாக இருக்கக்கூடாது என்று சொல்வதாக பலர் தவறாக சித்தரிக்கிறார்கள். ஆனால் மனுஸ்மிருதியும் வள்ளுவரும் ஒருமித்த கருத்தாக சொல்வது என்னவென்றால், வெளிக்காவல் என்பது பயனற்றது. ஒரு பெண்ணின் ஆன்ம பலமே அவளுக்கு கவசம். 2. யாகத்தின் புனிதத்தன்மை. ஒரு இல்லறத்தான் செய்யும் யாகங்களின் பலன் அவனது மனைவியின் மன தூய்மையைப் பொறுத்தே அமையும். அவள் தன் மனதை கட்டுப்படுத்தி நிறை காத்து வாழும்போது அந்த இல்லமே தர்மத்தின் கோட்டையாக மாறுகிறது. வள்ளுவர் காப்பே தலை என்று குறிப்பிடுவது ஒரு பெண் தனது தர்மத்தின் மீது கொண்டுள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையே ஆகும். இதுவே அவளுக்கு உண்மையான பெருமை. இக்குறள் தன் கணவனை தெய்வமாக கருதி போற்றும் ஒரு பெண் மறுமையில் அடையும் உன்னத நிலையைப் பற்றி பேசுகிறது. திருக்குறள் பாடல் 58. பெற்றான் பெற்பின் ஒழுகின் பெருந்தக்க யானார் உலகத் திசை.
விளக்கம்: தன்னை கணவனாக பெற்றவனுடைய நன்மதிப்பை பெற்று அவன் வழி நின்று அறநெறியில் வாழும் பெண் தேவர்கள் வாழும் அந்த பெரிய புகழுடைய வானுலகத்தில் பெரும் சிறப்பை பெறுவாள். மகாபாரதம் அனுசாசன பர்வம் அத்தியாயம் 146 ஸ்லோகம் 55. பதிவ்ரதா சமச்சாரா பதிசுச்ரூஷனே ரதா சா ஸ்வர்க்கம் ஜயதி க்ஷிப்ரம் சுரக்ருதஸ் சமாஹிதா. பதிவ்ரதா தர்மத்தை கடைபிடித்து கணவனுக்கு செய்யும் சேவையிலேயே கண்ணும் கருத்துமாக இருக்கும் பெண் மிக எளிதாக ஸ்வர்க்கத்தை வெல்கிறாள். அவள் தேவர்களால் சுரக்ருத என்ற மரியாதையுடன் வரவேற்கப்படுகிறாள். மனுஸ்மிருதி அத்தியாயம் 5 ஸ்லோகம் 160. ஏவம் விரதஸ்திதா நாரி மரணே அபி ந ஹீயதே ஸ்வர்க்கம் கச்சத்ய புத்ராபி யதா தே பிரம்மச்சாரிணஹ. இத்தகைய பதிவ்ரதா விரதத்தில் நிலைநிற்கும் பெண் மரணத்திற்குப் பின் உயர்நிலையை அடைகிறாள். ஒரு பிரம்மச்சாரி தனது தவத்தினால் அடையும் அதே மேலான ஸ்வர்கலோகத்தை இவள் அடைகிறாள். திருக்குறளும் சனாதன தர்மமும். ஒருமைப்பாடு. வள்ளுவர் இங்கு யானார் உலகத்து என்று குறிப்பிடுவது புதுமையான செல்வம் நிறைந்த தேவர்கள் வாழும் இந்திரலோகம் அல்லது தேவலோகத்தை ஆகும். 1. பெற்றான் பெற்பின் ஒழுகல். சனாதன தர்மத்தின்படி கணவன் தர்ம வழியில் நடப்பவனாக இருந்தால் அவனது விருப்பத்திற்கும் தர்மத்திற்கும் ஏற்ப மனைவி நடப்பதே சகதர்மிணி என்ற தர்மம். 2. வானுலக புகழ். சமண அல்லது பௌத்த மதங்களில் பெண்களுக்கு இந்த அளவு நேரடியான தேவலோக பதவி அல்லது முக்தி பற்றி இல்லறத்தின் வழியாக கூறப்படவில்லை. ஆனால் சனாதன தர்மம் மட்டுமே ஒரு பெண்ணின் இல்லற கடமையை ஒரு மகரிஷியின் தவத்திற்கு நிகராக கருதுகிறது. 3. அருந்ததி தத்துவம். வானத்தில் நட்சத்திரமாக ஒளிர்ந்து கொண்டிருக்கும் அருந்ததி தேவி தனது கற்பின் வலிமையாலேயே அந்த வானுலக புகழை பெற்றார் என்பது இதற்கான நேரடி உதாரணமாகும். வள்ளுவர் இசை என்று குறிப்பிடுவது இந்த பூமியில் நிலவும் புகழ் மட்டுமல்ல, தேவர்களாலேயே போற்றப்படும் தெய்வீக புகழையும் சேர்த்துத்தான். இக்குறள் இல்லறத்தில் புகழுக்குரிய நற்பண்புகள் இல்லாதவர்களின் வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்னால் தலை நிமிர்ந்து நடக்க முடியாத ஒரு நிலையை உருவாக்கும் என்று எச்சரிக்கிறது. திருக்குறள். புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார்முன் ஏறுபோல் பீடு நடை. விளக்கம்: புகழை விரும்பும் நற்பண்புகள், அதாவது மனைமாட்சி இல்லாத மனைவியை பெற்ற இல்லறத்தார்க்கு தன்னை இகழ்ந்து பேசுபவர் முன்னே சிங்கம் அல்லது காளையைப் போல பெருமிதத்துடன், அதாவது ஏறுபோல் நடைபோடும் கம்பீரம் இருக்காது. மகாபாரதம் சாந்தி பர்வம் அத்தியாயம் 144 ஸ்லோகம் 10 மற்றும் 11. அமித்ரவத் விஸ்ரிஜ்யைதாம் பார்யாம் அகுணவதீம் சதா யஸ்ய பார்யா ந மான்யாசா சா கதமுத்தரிஷ்யதி. நற்பண்புகள் இல்லாத மனைவியை பெற்றவன் எப்போதும் பகைவனைப் போன்ற சூழலிலேயே வாழ்கிறான். புகழுக்குரிய இல்லத்தரசி இல்லாதவன் சமூகத்தில் எவ்வாறு மேன்மையடைய முடியும்? அவனது கௌரவம் எப்போதும் கேள்விக்குறியாகவே இருக்கும். மனுஸ்மிருதி அத்தியாயம் 9 ஸ்லோகம் 5. யக்ஞார்த்தம் திரவ்யமுத்பன்னம் தஸ்மாத் தத் விநியோஜயேத் அப்ரசன்னே ச பார்யாயாம் தத் சர்வம் விபலம் பவேத். தர்ம காரியங்களுக்காகவும் யாகங்களுக்காகவும் ஈட்டப்பட்ட செல்வம் மனைவி ஒத்துழைக்காதபோது அவள் மாண்பற்றவளாக இருக்கும்போது வீணாகிறது. இத்தகைய குறைபாடு உள்ள இல்லறத்தான் சான்றோர்கள் முன்னிலையில் கௌரவத்தை இழந்து கூனிக்குறுகி நிற்கிறான். திருக்குறளும் சனாதன தர்மமும். ஒருமைப்பாடு. வள்ளுவர் இங்கு ஏறுபோல் பீடு நடை என்ற உவமையை பயன்படுத்துகிறார். 1. ஆண்மைக்கும் பெண்மைக்கும் உள்ள தொடர்பு. சனாதன தர்மத்தில் கணவனின் வெற்றிக்கும் வீரத்திற்கும் அவனது மனைவியின் தவமே பதிவ்ரதா தர்மமே ஆதாரமாக கருதப்படுகிறது. ஒரு வீரன் போர்க்களத்தில் வீரநடை போடுவதற்கு அவனது இல்லத்தில் தர்மம் நிலைத்திருக்க வேண்டும். 2. பஞ்ச மகா யக்ஞத்தின் பலன். ஒரு இல்லறத்தான் சரியாக பித்ரு காரியங்களையும் தான தர்மங்களையும் செய்யும்போதுதான் அவனுக்கு சமூகத்தில் பீடு நடை, அதாவது கம்பீரம் கிடைக்கிறது. மனைவி புகழுக்கு உரிய பண்புகள் அற்றவளாக இருந்தால் இந்த தர்மங்கள் தடைபடும். தர்மம் செய்யாதவன் கடன்பட்டவனாகிறான்.
கடன்பட்டவன் இகழ்வார் முன் நிமிர்ந்து நடக்க முடியாது. 3. கிருஹஸ்தனின் கௌரவம். இல்லறம் என்பது ஒரு பெரிய தியாக வேள்வி. அந்த வேள்வியை சரியாக நடத்தும் வீட்டின் தலைவனே சமூகத்தின் முன் சிங்கம் போல திகழ்கிறான். மனைவி என்பவள் கணவனின் கௌரவத்தை தாங்கும் தூண். அவள் மாண்பற்றவளாக இருந்தால் அந்த தூண் சரிந்து கணவனின் பெருமையும் சரிந்துவிடும் என்ற உண்மையை வள்ளுவர் இங்கு வலியுறுத்துகிறார். இக்குறள் இல்லறத்தின் மங்கலம், புண்ணியம் எது, அதன் உண்மையான அழகு எது என்பதை மிக அழகாக தொகுத்துக் கூறுகிறது. திருக்குறள் பாடல் 60. மங்கலம் என்ப மனைமாட்சி, மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. விளக்கம்: ஒரு இல்லற வாழ்க்கைக்கு மங்கலம், சுபத்தன்மை என்பது மனைவியின் நற்பண்புகளே ஆகும். அந்த இல்லறத்திற்கு மேலான அணிகலன், அழகு என்பது நல்ல குணங்களுடைய பிள்ளைகளை பெறுவதாகும். மகாபாரதம் ஆதிபர்வம் அத்தியாயம் 74 ஸ்லோகம் 40. பார்யா ஹி பரமம் பாக்யம், பார்யா ஹி பரமம் சுகம், பார்யா ஹி பரமா தர்மா, பார்யா ஹி பரமா பிரஜா. மனைவியே ஒருவனின் மேலான பாக்யம், மங்கலம். அவளே மேலான இன்பம். மனைவியே தர்மத்தின் மூலம். அவளே நல்ல சந்ததியை பெற்றுத்தரும் ஆதாரமும் ஆவாள். மனுஸ்மிருதி அத்தியாயம் 9 ஸ்லோகம் 26. பிரஜனார்த்தம் மகாபாகாக பூஜார்ஹாக கிருஹதீப்தயः ஸ்திரியோ ஸ்திரியஸ்ச கேஹேஷு ந விசேஷோ அஸ்தி கஷ்சின. நல்ல சந்ததிகளைப் பெற்றுத் தருவதற்காகவே பெண்கள் படைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் இல்லத்தின் ஒளி, மங்கலம். அவர்களே இல்லத்தின் மகாலட்சுமி. மகாலட்சுமிக்கும் இல்லத்தரசிக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒருமைப்பாடு. வள்ளுவர் இந்த அதிகாரத்தை சனாதன தர்மத்தின் மிக முக்கியமான இரு தூண்களைக் கொண்டு முடிக்கிறார். 1. மனைமாட்சி, மங்கலம். சனாதன தர்மத்தில் ஒரு சுப காரியம் தொடங்கும்போது மங்கலம் வேண்டப்படுகிறது. ஒரு வீட்டில் மனைவி நற்பண்புடன் இருந்தால் அந்த வீடே ஒரு யாகசாலையாக மாறும். அவள் இருக்கும் இடமே மங்கலமான இடம், அதாவது சுபஸ்தானம். 2. நன்மக்கட்பேறு, நன்கலம். நன்கலம் என்றால் நல்ல ஆபரணம். ஒரு இல்லறத்தானுக்கு பிள்ளைகள் ஏன் ஆபரணமாக கருதப்படுகிறார்கள்? சனாதன தர்மத்தின்படி பித்ருக்கடன் தீர்ப்பதற்கு புதல்வர்கள் அவசியம். நாம் 42 மற்றும் 43வது குறள்களில் பார்த்த அந்த பித்ரு காரியங்களை தொடர்ந்து செய்யப்போவது இந்த நன்மக்கள்தான். 3. தர்மத்தின் தொடர்ச்சி. மனைவியின் மாண்பு இல்லறத்தை தர்மமாக மாற்றுகிறது. அந்த தர்மத்தின் பலனாக பிறக்கும் பிள்ளைகள் அந்த பரம்பரையின் தர்மத்தை, அதாவது பித்ரு வழிபாட்டை தடையின்றி தொடர்கிறார்கள். இந்த அதிகாரத்தின் மூலம் வள்ளுவர் ஒரு இல்லறம் முழுமை அடைவதற்கு தர்மபத்தினியும் அந்த தர்மத்தை தொடர நன்மக்களும் அவசியம் என்பதை நிலைநாட்டியுள்ளார். இதன் மூலம் வாழ்க்கை துணைநலம் அதிகாரம் நிறைவு பெற்றது. வாழ்க்கை துணைநலம் என்ற இந்த அதிகாரம் திருவள்ளுவரை ஒரு தர்மசாஸ்திர அறிஞராகவும் சனாதன தர்மத்தின் விழுமியங்களை வாழ்வியலோடு இணைத்துக் கூறிய ஒரு மகானாகவும் நமக்கு காட்டுகிறது. இக்கட்டுரை இந்த அதிகாரம் எவ்வாறு சனாதன தர்மத்தின் தர்ம பத்தினி தத்துவத்தை நேரடியாக பிரதிபலிக்கிறது என்பதை விளக்குகிறது. வாழ்க்கை துணைநலம், தர்ம பத்தினி எனும் சனாதன பிம்பம். திருக்குறளின் 6வது அதிகாரமான வாழ்க்கை துணைநலம் சனாதன தர்மத்தின் கிருகஸ்த ஆசிரமத்தின் இதயத் துடிப்பாக திகழ்கிறது. வள்ளுவர் இங்கு மனைவியை வெறும் இல்லத்தரசியாக மட்டும் பார்க்காமல் ஒருவனின் ஆன்மீகம் மற்றும் தார்மீக வாழ்வை முழுமையாக்கும் சக தர்மினியாக சித்தரிக்கிறார். தர்மபத்தினி தத்துவம். குறள் 51. சனாதன தர்மம் மனைவியை தர்மபத்தினி என்கிறது. அதாவது கணவன் செய்யும் தர்ம காரியங்களில் சரிபாதி பங்குடையவள். வள்ளுவர் மனைத்தக்க மாண்பு என்று கூறுவது ஒரு பெண் தன் கணவன் செய்யும் பஞ்ச மகா யஜ்ஞங்களுக்கு, அதாவது முன்னோர், தேவர், விருந்தினர் வழிபாடு எவ்விதம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதையே. மனுஸ்மிருதி யக்ஞசிஷ்டாசின என்று வேள்வி மிஞ்சியதை உண்பவள் யாரை குறிப்பிடுகிறதோ அவளையே வள்ளுவர் வளத்தக்காள் என்கிறார். பதிவ்ரதா தர்மமும் இயற்கையின் ஆற்றலும். குறள் 54. இவ்வதிகாரத்தின் உச்சக்கட்டமாக திகழ்வது தெய்வம் தொழாஅள் என்ற பாடல். இது சனாதன தர்மத்தின் பதிவ்ரதா தர்மத்தை அப்படியே பிரதிபலிக்கிறது. சனாதன கொள்கைப்படி ஒரு பதிவ்ரதைக்கு
தனித்த தெய்வ வழிபாடு தேவையில்லை. தன் கணவனுக்கு செய்யும் சேவையே அவளுக்கு முக்தியை தரும் என்பது. அவளது சொல்லுக்கு பஞ்சபூதங்களும் கட்டுப்படும் என்பது வேதகால நம்பிக்கை. நளாயினி சூரியனை எழவிடாமல் தடுத்ததும் சாவித்ரி யமனை வென்றதும் இக்குறளின் நேரடி சான்றுகள். வள்ளுவர் பெய்யென பெய்யும் மழை என்று கூறுவது இந்த அதீத ஆன்மீக சக்தியைத்தான். சித்தி. 3. அகத்தூய்மை என்னும் நிறை. குறள் 57. சிறை காக்கச் செய்யும் எவன் என்ற குறள் சனாதன தர்மம் வலியுறுத்தும் ஆத்ம ரக்ஷணம், தன்னைத்தானே காத்தல் என்ற கருத்தை பேசுகிறது. வெளிப்புற கட்டுப்பாடுகளை விட ஒரு பெண்ணின் உள்ளத்தில் இருக்கும் தர்ம உணர்வே அவளுக்கு சிறந்த பாதுகாப்பு. இது மனுஸ்மிருதி 9.12 கூறும் ஆத்மானமாத்மனா யாஸ்து ரக்ஷேயுக என்ற கருத்தின் நேரடி தமிழாக்கம். 4. பித்ருக்கடனும் மக்கட்பேரும். குறள் 60. அதிகாரத்தின் இறுதியில் நன்கலம் நன்மக்கட்பேறு என்று வள்ளுவர் முடிப்பது மிக முக்கியமானது. சனாதன தர்மத்தின்படி ஒரு இல்லறம் ஏன் மங்களமானது என்றால் அது பித்ருக்கடனை தீர்க்கும் புத்திரர்களை உருவாக்குகிறது. மனைவியின் மாண்பு மங்களம் சிதையாமல் இருந்தால் மட்டுமே அங்கு பிறக்கும் பிள்ளைகள் தர்மவான்களாக இருப்பார்கள். அந்த பிள்ளைகளே முன்னோர்களுக்கு நீர்க்கடன் அளித்து பரம்பரையை நரகத்திலிருந்து காப்பார்கள். முடிவுரை. புத்த மற்றும் சமண மதங்கள் பெண்ணை துறவரத்திற்கு தடையாகவோ அல்லது இரண்டாம் நிலையிலோ பார்த்த காலத்தில் வள்ளுவர் சனாதன தர்மத்தின் வழி நின்று பெண்ணை தெய்வத்துள் வைக்கும் தகுதியுடையவளாக மாற்றுகிறார். 1. வாழ்க்கை துணை சனாதனத்தின் சகதர்மிணி. 2. கற்பு என்னும் திண்மை சனாதனத்தின் பதிவ்ரதா தர்மம். 3. மங்களம் சனாதனத்தின் கிருஹலக்ஷ்மி. இவ்வாறு இல்லறத்தின் புனிதத்தை அதன் தார்மீக சடங்குகளோடும் ஆன்மீக சக்தியோடும் இணைத்து கூறியதன் மூலம் திருக்குறள் ஒரு தூய சனாதன வாழ்வியல் நூல் என்பதை இவ்வதிகாரம் மீண்டும் உறுதி செய்கிறது. AI உதவியுடன் தொகுத்து வழங்குவது சுவாமி வித்யானந்தா, கன்னியாகுமரி. வாட்ஸ்ஆப் குழுவில் இணைய 9789374119.